கிளாஸ் 6 சாப்டர் 3 சாப்டர் 3ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இட் இஸ் பேட்டர்ன்ஸ் பிளேயிங் வித் நம்பர் பேட்டர்ன். ஸோ நம்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டான இந்த பேட்டர்னை எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 40 40 அப்படின்னு நிறைய 40s இருக்கு அண்ட் 50s இருக்கு. நம்ம இதை எப்படி சூஸ் பண்ணலாம்னா வேர்ட்டிக்கலாகவும் சூஸ் பண்ணிக்கலாம், ஹாரிசான்டலாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், வேர்ட்டிக்கலாக சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 40யை சூஸ் பண்ணுறேன். ஸோ 1 2 3 இந்த மாதிரி ஒரு காலம்க்கு 3 அப்படின்னு இந்த காலமில் 3 இருக்கிற மாதிரி அடுத்த காலம்லேயும் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 340, இங்கே ஒரு 340, இங்கே ஒரு 340s இருக்கா. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12, 12 40s இருக்குது மொத்தம். ஸோ 40 × 12 இது வந்து 40 மட்டும். அடுத்தது 50 வந்து ஒரு காலம்க்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ 2 வேல்யூன்னு 2 3 4 5 5 வந்து 5 இடத்துல இருக்குது. ஸோ இந்த 5ஐயும் நான் ஆட் பண்ணேன்னா 5 வெர்டிக்கல் காலமில் 50 இருக்குது. ஒரு காலம்லேயும் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக இதோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 10 கிடைக்குது. ஸோ அப்போது 50 × 10. ஸோ 40 × 12 மல்டிப்ளை பண்ணால் 480, 50 × 10 மல்டிப்ளை பண்ணால் 500, ஆட் பண்ணும்போது 0 8 9. ஸோ டோட்டலாக இதில் இருக்கிற வேல்யூ 980. ஸோ ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே மாதிரி இருக்கிற பேட்டர்ன் நம்ம ஒன்றா சேர்க்கும் போது ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸஸில் ஒரு டாட் வச்ச பாக்ஸும் இருக்குது, 5 டாட்ஸ் வச்ச பாக்ஸு. இந்த 5 டாட்ஸ் வச்ச பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது நமக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது, 2 and 3 and 4. ஸோ ஒரு இடத்துல 4 பாக்ஸ் இருக்குது. அது மாதிரி மொத்தம் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. இங்கே மிடில் இருக்கா நமக்கு, இதுவும் அதே மாதிரி பாக்ஸு, இங்கேயும் இந்த டார்க் பாக்ஸ் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 5 இருக்குது. இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ டார்க் பாக்ஸஸை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலர் பண்ணியாச்சு. டார்க் பாக்ஸஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒரு பிளேஸில் 4 இருக்கு, மொத்தம் 5 பிளேசஸ் இருக்கு. ஸோ 4 × 5, ஸோ மொத்தம் 20 டார்க் பாக்ஸஸ் இருக்கு. அண்டு மொத்தமாக எவ்வளோ பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த 1 டாட் இருக்க பாக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ பாக்ஸ் இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 1 2 கிரிட் ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 2 3, அடுத்தது 4 5 6 7 8. அந்த கிரிட் ரூலை இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 × 8 இருக்குது. அப்போ டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா total boxes equal to 8 × 8, which is 64 boxes. இந்த 64 boxesல 20 boxes வந்து dark boxes. ஸோ 64ல 20 boxes dark boxes. அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 44 boxes வந்து என்னவா இருக்குது அப்படின்னா வித் 1 டாட்டில் இருக்குது, 1 டாட். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதணும், 44 பாக்ஸஸில் ஒரு டாட் தான் இருக்குது. ஸோ 44 × 1 44 தான். ரிமைனிங் 20 பாக்ஸஸில் ஒரு பாக்ஸ்லேயும் 5 டாட்ஸ் இருக்குது. ஸோ 20 × 5 அப்படின்னா 100. இப்போ மொத்தமாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 144 டாட்ஸ் இருக்குது இந்த பிக்சரில். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 32 32 32 நிறைய 32s இருக்குது. இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது, 1 2 கிரிட் ரூல் ஃபாலோ பண்ணி 4 ரோ கிரிட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 4 × 8, 4 × 8ன்றது 32. மொத்தம் 32 கிரிட்டில் 32ன்ற நம்பர் இருக்கு. அதை இங்கே நம்ம எழுதிக்கலாம். 32 கிரிட்டில் 32ன்ற நம்பர் இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 32 32 மல்டிப்ளை பண்ணும்போது
4 6 6 9. ஸோ 4 10 12 1024. இதை மல்டிப்ளை பண்ணால் 1024 கிடைக்குது. இப்போ அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 64 அப்படின்னு இருக்கு. இந்த 64ஐயும் நம்ம அதே மாதிரியே நம்பர் பண்ண போகிறோம். 1 2 3 4 4 rows, 1 2 3 3 columns. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம், இல்லை இதை மட்டும் கூட தனியாக கால்குலேட் பண்ணலாம். 4 into 3 மொத்தம் 1264 இங்கே இருக்கு. இந்த பக்கம் நமக்கு ஒரு 4 இருக்கு. ஸோ ப்ளஸ் 4, மொத்தமாக 16 boxes with the letter 64. So 16 boxes with 64. இது எவ்வளோ வேல்யூ வருது பார்க்கலாமா? 64 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 36 38 4 6. ஸோ 4 12 1024. இதுவும் நமக்கு 1024 இருக்கு. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 2048. ஸோ மொத்தம் இங்கே இருக்கிற வேல்யூ 2048. கொஷின் நம்பர் டி. இந்த கொஷின் நம்பர் டியில் மொத்த பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ மொத்த பாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7. இது 1 2 3 4 5 இருக்குது. ஸோ டோட்டலாக 7 into 5 அப்படின்னு 35 பாக்ஸஸ் இருக்குது. இது டோட்டல். இந்த அவுட் ஆஃப் டோட்டல் 35 பாக்ஸில் நம்ம கிட்ட 4 இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 பாக்ஸஸில் என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ அந்த 18 பாக்ஸஸை சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? 18 பாக்ஸஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 17 பாக்ஸஸ். ஸோ இந்த 17 பாக்ஸஸில் ஒரு இதுலேயும் 3 3 டாட்ஸ் இருக்குது, இன்ட்டு 3. அந்த நம்ம கவுண்ட் பண்ண 18 பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே 4 இருக்குது. ஸோ இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 7 3s are 21 2. ஸோ இட்ஸ் 51. 18 into 4 8 4s are 32. It is 72. ஆட் பண்ணோன்னா 3 1 2. ஸோ ஆன்சர் 1 2 3. ஓகே, இது ஒரு பெரிய ஹெக்ஸகன். இந்த ஹெக்ஸகன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 15 அப்படின்ற நம்பர்ஸ் இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு. வேற எங்கே 15 இருக்குன்னா இங்கே ஒரு 6 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. வேற எங்கேயா 15 இருக்கா? இங்கே ஒரு 6 இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை 6 இருக்குன்னா 2 இடத்துல 6 2 இடத்துல 4. ஸோ 15 அப்படின்ற நம்பர் 4 + 6 + 6 + 4 + 2. ஸோ ஆட் பண்ணால் 22 பிளேசஸில் இருக்கு 15 அப்படின்ற அந்த நம்பர். அதே மாதிரியே நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்கலாம் நம்ம இதுலேருந்து? 35. 35ன்ற நம்பர் இங்கே 6 இருக்கு. 35ன்ற நம்பரு இங்கே 1 2 இருக்கு. இங்கே ஒரு 4 நம்பர், இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 6. ஸோ 6 6 4 4 2 அதே பேட்டர்னில் தான் இருக்கு. ஸோ 35யும் எப்படி இருக்கு? 2 6 2 4 ஒரு 2. ஸோ டோட்டலாக 22. இதே மாதிரி மீதி இருக்கிறது என்ன வேல்யூ இருக்கு? 15ம் 35 எடுத்துட்டோம். அப்போ 25. 25 இங்கே 6 இங்கே 6, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு அண்ட் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 25. ஸோ அப்போ 25யும் இதே பேட்டர்ன் தான். 4 + 6 + 6 + 4 + 2. ஸோ 22. இது எப்படி எழுதலாம்? 15 வந்து 22 பிளேசஸில் இருக்குது. ஸோ 15 into 2-வை 22-வை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 15 and 22 மல்டிப்ளை பண்ணும்போது 3 10 3. ஸோ 330 அப்படின்னு வருது. அடுத்த வேல்யூ 35 into 22. அதே 22ஆல் தான் நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம்.
35 into 22, 10, 7, 10, again 7. So 35 into 22 அப்படின்றது 770. அதே மாதிரி 25 into 22, 10, 5, 10, 5. 25 into 22 அப்படின்றது 550. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 0, 15, 16, 1650 அப்படின்ற வேல்யூ இந்த ஹெக்ஸகனுக்குள்ள இருக்கு. அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பாருங்க. மொத்தம் நமக்கு இதை நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சர்க்கிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து 1000 அப்படின்றது ஒரு வேல்யூ தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ 1000 into 1, ஸோ ஒரு வேல்யூ. அடுத்தது 500 எடுத்துக்கலாமா? இந்த 500 எங்கே இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிறதுல மட்டும்தான் 500 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4. ஸோ 500 மொத்தம் 4 தான் இருக்குது, which means 2000. மல்டிப்ளை பண்ணால் 2000. அண்ட் அதை சுற்றி இருக்கிறது 250. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இருக்கு. 250 into 8, அதுவும் 2000. அண்ட் இப்போ அதை சுற்றி இருக்குல்ல, லாஸ்ட்டாக சுற்றி இருக்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா 125 இருக்குது. உள்ளுக்குள்ளே 4 இருந்துச்சு, அப்புறம் 8 இருந்தது. அப்போ இப்போ என்ன எவ்வளோ இருக்குன்னா 16 இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 20. ஓகே, 20 இருக்குது நமக்கு. ஸோ 125 into 20 மல்டிப்ளை பண்ணும்போது 0, 2, 5, 50. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு உள்ளே இருக்கிற மொத்த வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ 0, 0, 5, 6 plus 1, 7, 7500.